டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே பரீட்சை எழுதி சாதித்து காட்டிய முஸ்லிம் மாணவி. கல்வியிலும் விளையாட்டிலும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வரும் பாடசாலை மாணவன். அண்மையில் வெளியான காப்போது உயர்தர பரீட்சையில் முஸ்லிம் மாணவி ஒருவர் தான் காப்போது உயர்தர பரீட்சையில் தோற்றுவதற்கு ஒரு வருடங்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே உயர்தர பரீட்சையில் தோற்றி தற்பொழுது பெறுபர்கள் வெளியாகி இருந்த நிலையில் அந்த மாணவி 3 பாடங்களிலும் சிறந்த புள்ளிகளை பெற்று சாதித்து காட்டியுள்ளார். தற்பொழுது இந்த முஸ்லிம் மாணவி தொடர்பில் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த மாணவி தொடர்பில் தெரிய வருகையில் மேகாலய மாவட்டம் கண்ணுத்தோட்டையை சேர்ந்த பாத்திமா பக்மா பஹீம் என்ற மாணவி கண்ணுத்தோட்ட சுலைமானியா கல்லூரியில் உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்று வந்துள்ளார். இவர் காப்போது உயர்தர பரீட்சை எழுதுவதற்கு ஒரு வருடங்கள் இருக்கின்ற நிலையில் அதற்கு முன்னதாகவே அவர் உயர்தர பரீட்சை எழுதுவதற்கான அனுமதியினை பெற்று எழுதியிருந்த நிலையிலே தற்பொழுது புள்ளிகளும் வெளியாகி இருந்த நிலையில் குறித்த மாணவி சிறந்த புள்ளிகளை பெற்று சாதித்து காட்டியுள்ளார். இவர் உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவில் 2 பாடங்களுக்கு அதிவிசேட புள்ளியையும் ஒரு பாடத்திற்கு விசேட சித்தியையும் பெற்றுள்ளார். இந்த நிலையில் இந்த மாணவி பரீட்சை எழுதுவதற்கு ஒரு வருடம் இருக்கின்ற நிலையில் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே தனிப்பட்ட பரீட்சாதிரியாக பங்கு பற்றிய இந்த பரீட்சை எழுதியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த முஸ்லிம் மாணவிக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். விளையாட்டு ஒருபோதும் கல்விக்கு தடை இல்லை என்பதற்கு உதாரணமாக இன்றும் சில மாணவர்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் பாடசாலை மாணவன் ஒருவர் கல்வியிலும் சிறந்து விளங்கி விளையாட்டிலும் சிறந்து விளங்குகின்றான். மற்ற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் திகழ்கின்றார். இந்த மாணவன் தொடர்பில் தெரிய வருகையில் சஜித் விதானகே என்ற பாடசாலை மாணவன் நாலந்தா கல்லூரியில் 19 வயதுக்கு உட்பட்ட அணியின் தலைவராக செயற்பட்ட இவர் ஆனந்தா கல்லூரிக்கு எதிராக வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் சதம் அடித்திருந்தார். இந்த மாணவன் விளையாட்டு துறையில் மட்டுமல்லாது கல்வியிலும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் காப்போது உயர்தர பரீட்சை எழுதியிருந்த நிலையிலே பெறுபர்கள் வெளியாகி உள்ளது. அந்த வகையில் இந்த மாணவன் 3 பாடங்களிலும் சிறந்த புள்ளிகளை பெற்று மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகின்றார். அந்த வகையில் இந்த பாடசாலை மாணவன் உயர்தரத்தில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் தோற்றிய இவர் 3 பாடங்களிலும் அதிவிசேட புள்ளியை பெற்றே சாதித்து காட்டியுள்ளார். கல்வி விளையாட்டு தலைமைத்துவம் மற்றும் 3லும் பங்கு பற்றிய இந்த பாடசாலை மாணவர் தற்பொழுது மற்ற பாடசாலை மாணவர்களுக்கு உதாரணமாக இருந்து வருகின்ற வகையில் இன்றைய காலகட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் 2 துறைகளை தெரிவு செய்து அதனூடாக செல்வது என்பது கடினமாக எண்ணுகின்ற வகையில் இந்த பாடசாலை மாணவன் கல்வியையும் முன்னெடுத்து தன்னுடைய விளையாட்டு துறையையும் முன்னெடுத்து சென்று 2லுமே சமமாக சென்றுள்ளமை என்பது பாராட்டக்கூடிய விடயமாக இருந்து வருகின்ற வகையில் பல பாடசாலை மாணவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் திகழ்கின்றான். அந்த வகையில் இந்த பாடசாலை மாணவன் 2லும் சிறந்து தற்பொழுது அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கின்ற வகையில் பலரும் அந்த பாடசாலை மாணவனுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.